ஏம்மா அப்போ நம்ம கூப்பிட்ட ஓகே ப்ரோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறேன்னா சைட்டு வரலாம் இல்லை, மாப்பிள்ளை ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டான். வண்டியை விட்டா வண்டி ஆஃப் ஆகுதான், டீசல் அடைச்சிக்கிச்சு. லிஃப்ட் பண்ணால் லிஃப்ட் ஆக மாட்டேங்குதான், டேங்க் அடைச்சிக்கிச்சு. முள்ளக்குது தட்டி தடி எடு மாதிரி ஊடு கொண்டாச்சு ஏற்றிட்டான். லிஃப்டே ஆகலை. அதுக்கு என்ன பண்ணணும்? டேங்க் தான் அடைச்சிக்கிச்சு. 18-19 ஸ்பேனர் எடுத்தா 18-19-20-22 டபுள் எடுத்துருவோம் மாப்பு. இப்போ இந்த டீசல் அடிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊர் பங்கில் அவன் அந்த அளவுக்கு வந்து மஸ்ட் இருக்குன்னு நினச்சிக்காங்க. ஏன்னா டீசல் அடைக்கிறதுக்கு காரணம் நான் ஃபில்ட்ரு போட்டு எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் மீறி டீசல் அடைக்குதுன்னா என்ன காரணம்? ஒன்று 2 இடம். இப்போ இது எந்தெந்த இடத்துல கழட்டி க்ளீன் பண்ணோம்னா, இந்த இடத்துல ஒரு இடத்துல கழட்டி க்ளீன் பண்ணோம், இந்த இடத்துல ஃபில்டரை போட்டு எவனா அடிச்சிங்க? ஃபில்டர் கொடுத்து சாமி இங்கே பாரு, ஃபில்டரை கொடுத்துக்கிறான். அது 2-3 டைம் அப்படி தான் அடிச்சிருக்கேன். எப்படியே ஃபில்டரை வெளியே எடுத்துவிட்டு அடிக்கிறது. அப்படியே அடிச்சு கேட்டால் பங்கில் வந்து இந்த கழட்டி ஒரு சாத்திரத்தையே காணும். இங்கே இருக்குது பற்றி இங்கே தான் இருக்குது. அது ஆனால் இவத்துக்குள்ள தான் இருக்குதா? சித்தப்பா இங்கேயா? 18-19 எடுத்த மாதிரி என்ன மாமா இது? அது கேட்டு 18-19 எடுத்தா அடைச்சி விட்டேன். அதை அடைச்சி என்ன பண்ணுறது? 18-19 எடுத்துட்டோம். 18-19 போனால் 20 லிட்டர் கேனு எல்லாம் எடுத்துக்கிட்டு வா. இந்த இடத்த நோட்டில் கழட்டினா இதில் அடைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் ப்ரோ. இந்த இடம் தான். இந்த இடத்த விட்டால் இந்த கப்பு, இதை 2 தான் மெயினாக டீசல் அடைக்கும். வேறு எங்கேயும் அடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எடுத்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுங்காட்டியும் அடைச்சிக்கிச்சுன்னா பாருங்கள். இதுக்கு மட்டும் போடுறது மட்டும் கரெக்டாக சுகரான ஸ்பேனர் போடுங்க, இல்லைனா மழுங்கி போயிடும். ஏன்னா அது வந்து பித்தாளை நெட்டு. 19 கொண்டா, 19 கொண்டா, கேனுக்குள்ளே போடு மாதிரி. போட்டு போடு. எங்கே பிடிக்கிறது? கழட்டு மாப்பு. அடி கேட்டு வழி சுடுது சாத்துறான். கேட்டு வழி இப்படி திருப்பு. என்ன பக்கம் கழட்டுறதுன்னு தெரியல. கழட்டுற மாதிரி தான். கழட்டுதா? சுற்றிக்கிட்டே இருக்கிறிய வெளியே உருவிப்படாத அல்ல. இப்போதான் கழட்டணும். ஆமாம், இப்போதான் கழட்டுறேன். என்ன பண்ணுங்க மாமா? இது ஒன்று பண்ணு. விடு எடுத்துக்கா. போச்சு. கேனுக்குள்ள விழுணும்ல? கேனுக்குள்ளேயே போட்டான் பைப்பில். கேனுக்குள்ளே விழுந்துச்சே? இல்லை போனால் தான் மாட்டிக்கிட்டு இருக்குதா. சரி எடுத்துக்க விடு, வடிக்கிட்டு. மாப்பிள்ளை ஸ்டைல் சூப்பராக இருக்கிறான்ல ப்ரோ. நான் இங்கே முட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கேன். 1.5 லிட்டர் டீசல் போயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. 1/2 லிட்டர் தான் போயிருக்கு. நீங்கள் 1.5 லிட்டரு இப்படி வச்சுருந்தா கூட ஒழுங்காக ஊற்றிடுவோம். செட்டா 10 லிட்டர் இருக்குமா? அதிகமாக இருக்கும். அப்போ நைட்டு டீசல்லாம் ட்ரையாக விளையாட்டுக்குது. சாமி கையை எட்ட பாப்பா. சரி 10 லிட்டர் கேன் அது ஒழுங்கு போடுறாமா? இப்போ துணி வச்சு ஆடே கொஞ்சம் அடைச்சிப்பிடி. அதை அப்படியே அடைச்சி கொஞ்சம் பிச்சு ஆடுறாமா? இப்போ அடைச்சி வச்சிருவா அதை. அடைச்சி ஒழுங்குட்டே இருக்குது. இப்போ இதுக்குள்ளே இந்த கழட்டினா தான் மாப்பிள்ளை உள்ளே தூக்கி வந்துட்டான். இதில் ஏதாச்சும் இருக்குதா? இதில் எதுவும் இல்லை. சாமி கம்ப்யூட்டருப்பா. இதுக்குள்ளே உள்ளே விழுந்து போச்சு. பித்தான் எடுக்கணும். இல்லை இங்கே தாக்குது. எங்கே? அது அவ்வளோதான் நின்று போச்சு. கொட்டுமா இப்போ மண்ணில் கொட்டு. மண்ணில் வந்துட போகுது. கை போட மண்ணிலையே. அது மண்ணை உள்ளே போகாத மாதிரி அழுங்காம தொடச்சி.
திரும்ப அடைச்சிருக்கோமா? அதான் அது என்னது இது? கொக்காமக்கா ஒரு குச்சி எப்படி உள்ளே போய் அடைச்சிருங்க? கோட்டையே சோக் பண்ணிக்கிச்சு. அதான் இன்னும் இருக்குது உள்ள. மாப்பிள்ள யாரடி புஷ்குன்னு அவ்வளோதான் ப்ரோ. அதில் பார்த்தீங்களா ஃபில்டரை கொடுப்பாங்க, இப்போ ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபில்டரே காணும். ஃபில்டர் இருக்கும் இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்லை டேங்கில் விழுந்துருச்சா? இதை கேட்டால் லூஸ் பண்ணி விடுமா இப்போ? ஃபுல்லாக லூஸ் பண்ணு. அடைச்சிக்கிட்டு இருக்குதா? அதெல்லாம் ஒரு குச்சி வச்சுடு. லூஸ்லேயே இருக்கட்டும் ஃபுல்லாக. இப்படி இப்போ எல்லாம் உள்ள கறலாடி. இப்படி ட்ரீட் பண்ணாது. போதும் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். யாரடி? ஓகே, கொஞ்சம் சாமி கட்டைமில் எடுத்துட்டு வா. ஓகே நண்பா, அது அவ்வளோதான். அதில் கரெக்டாக என்ன இருந்துச்சுன்னா வக்கிப்புல் மாதிரி. ஏன்னா மாப்பிள்ள வக்கிப்புல் ஓட சொன்னது டேங்க்குள்ளே அதுக்கட வக்கிப்புல் போட்டா வக்கிப்புல் மாதிரி தான் அது தெரியுது. அது எடுத்ததே நீ தான். ஏம்மா ஏன்னா கொடுத்த மாதிரி குடிச்சாமே பிடிப்பா. இதில் மஸ்டிங் தான். எப்படி போய்க்கும் வக்கிபிள் தான் தெரியல சாமி, இப்படி போச்சுங்க. இல்லைன்னா யாடு வெளியே போய்க்குமோ? ஓகே ப்ரோ, இதில் கூட ஒன்றும் பெருசாக மாட்டல. அதில் தான் மெயின். இருங்க கூட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. காட்டுச்சா பாரு டேங்க். இதுக்குள்ளே டப்பாக்குள்ளே எவ்வளோ கிடக்குது பாருங்க, தெரியுதா? இது உங்களுக்கு பாரு. இவ்வளோ கடந்தா வேறு எப்படி இரும்பு இதெல்லாம் இரும்பு தூள் மாதிரி இருக்குது தான். இப்படி கிடந்தா எப்படி இரும்பு தூள்லாம் வருது? புது வண்டி இதில் இத்தனை இரும்பு தூள் கொட்டினா எப்படி? ஓகே அன்பா, மாப்பிள்ளை யார் அடிக்க போயிட்டான். யார் அடிக்கிறான்னு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மாப்பிள்ளை லைன் போட்டு யார் பிடிக்கிறதுக்கு போயிட்டு பொடி மாப்பிள்ளை. கண்ணு முடிக்கிறாடே. குண்டா பல பலன்னு மின்னுது. கழட்டு கப்பு மாதிரி ஒன்றுக்கும் பாரு. இதை கழட்டி உள்ளேருந்து பிடிப்பார் வெளியூர். அப்போ எப்படி கட்டுறது? இங்கே போயிடலா, இந்த நவட்டு போட்டு இழுக்கணும். டீசர் தானே ஏதா ஒட்டிட்டாங்களோ வருதா இல்லையா? இப்போ உள்ளேருந்து அடிச்சுன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும். இப்போ எப்படி வந்துருச்சு? பல 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 அதையும் சுத்தம் பண்ணிடு. அந்த பக்கம் இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு ஓட்டை. இல்லை இதுலேயே ரெண்டு பக்கம் இருக்கு. இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் வருதா? நல்லா குழு குழுன்னு. ஓகே ப்ரோ, அடுத்தது இதோட வேலை முடிச்சுது. இப்போ மாப்பிள்ளை தான் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு சமயம் தண்ணியோட அமையில் அடியில் ஸ்ப்ரிங் வைக்கணும். இந்தா எந்த பக்கம் இருந்து கழட்டினா தப்பு. அந்த ஸ்ப்ரிங்கு போட்டு அதை போடணும். இதை நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், எடுத்து மாட்டலாம் வேலை முடியுது. சென்டரை வச்சு இது அங்கே சென்டரில் உட்கார மாதிரி வச்சு டைப் பண்ணு. அவ்வளோதான். அதான் சரி, இப்படி வந்துச்சு. ரெண்டாவது தொட்டில் மாதிரி ஈஸியாக சொன்னேன். இப்போ டைட் பண்ண அடியில்
கப்பை ஃபஸ்ட்டு சென்டரில் உட்கார மாதிரி தள்ளி பிடிச்சிக்க மேலே. ம், இந்த பெயிண்ட் வெளியே தெரியுற மாதிரி. கப்பை கொஞ்சம் திருப்பு. டைட் பண்ணு. கம்பெனி லட்சண பெயிண்ட் பார்த்தீங்களா? எல்லா கம்பெனிலையுமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. இல்லைங்களே, டைட் பண்ணு. அவ்வளோதான் பண்ணிட்டேன். கட்டிங் பிளேடில் டைட் பண்ணு. இது எங்கே இருக்குது? கட்டாயம் பிளேடு கொடுறான். கட்டா பிளேடா, கட்டிங் பிளேடு, கட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தரணும். கொட்டாடா, கட்டிங் பிளேடு, கொட்டா கோடு அப்படியா? ம், கட்டா கோடு, கட்டா பிளேடு, குட்டா போர்டு. அவ்வளோதான் மாப்பு. இந்தா இது எங்கே போடணும்? இதில் போடணும். போடு. இப்போ இன்னும் பழசு இந்த கொடுங்க. ஏய், இப்போ இதுக்கு என்ன போடணும்? என்னென்ன போடணும்? 2 பக்கமும் வாசர் இல்லைன்னா டீசல் லீக்கேஜ் ஆகும். அது எங்கே போட்டீங்க? ஒன்று இதில் இருக்குது. இந்த பக்கம் வர்றது அது அதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். பார் ஒட்டியிருக்குதா இல்லையான்னு போட்டிருக்குதா? டேங்கில் விழுந்து போச்சா? கேனுக்குள்ள விழுந்து போச்சா? தெரியலம்மா. இதெல்லாம் கழட்டும் போது கழட்டிடலாம், போடும் போது போடலாம். ஆயில் சொட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். ஆயில் தர டீசலு ஒன்று ரெடி. இன்னொன்று எங்கே? சரி, எனக்கு ஒரு டவுட். இது எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகுமா இல்லை இது நேர் தான் வருமா? இல்லை, எப்படி வச்சாலும் ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வாசரு இந்த கேனுக்குள்ளே போய் படுத்துருக்குது. சரி, அது கீழே விழுந்துடும், மண்ணில் விழுந்துடும். எடுத்து கீழே வை. இப்போ வளையும் 30 லிட்டருக்கு. என்ன ஊற்ற தூக்கி ஊற்றுமா? இப்போ 30 லிட்டர் கேனும் வளையும் எடுத்துட்டு வா. சலாடம் ஒன்று இருக்கும் பாரு. சின்னோட புண்ணாலே போடும், சின்னோட வெள்ளாலும் போடும். மீன் பிடிக்க மாதிரி மீன் எனக்கு இருக்குமா? மீன் இருக்கும். போதும் மாட்டா. இது எங்க வீட்டுக்கு டமா டமா துண்டு. தூக்கி ஊற்றுமா? கோடி நாடு தமிழ் தமிழ் இதில் மசின் ஏதாவது தெரிஞ்சு நேற்று டீசல்லாம் நிற்கல. வந்து 4 லிட்டருக்கு மேலே மாட்டேங்குது. கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க. தேவையெல்லாம் ஒரு சின்ன பண்ணிட்டு. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டோம்? சரி, எப்பயுமே இந்த மாதிரி வராதே. ஒரு டீசல் தான் இல்லைன்னு நினச்சேன். தள்ளுப்பா கொஞ்சம் ஊற்று. அழைச்சிட்டு ஊற்று. நல்லா மசின் எல்லாம் போட்டு. குழப்பாடுது. என்னது உள்ளே டம்கிட்டு போக்குறான். உள்ளே கொட கொட நாட்டுது. கொட கொட பார்த்தியா? இதை கழட்டும் போது நோட் பண்ணல. இதுதான் மாமா வேணுங்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் பரவ பண்ணிவிடுவோம். யாராக இருந்தாலும் வண்டி ஒரு வேலைக்காக செஞ்சோம்னா. அதனால் வந்து தொடச்சிட்டியா 2 வாசரையும்? அந்த டிஷர்ட்லேயே எப்படி இப்படி தொடச்சி விடு. ஏற்கனவே பேண்ட் கிழிச்சு போச்சு. பேண்ட் எங்கே கிழிஞ்சிக்குதுன்னு பாருங்க ப்ரோ. வேண்டாம் சொல்லலாமா? கிழியாத இடத்துல கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். விட்டு போச்சுங்க. தையல் விட்டுல அதெல்லாம் ஓவர் டைட்டு. என்ன அது பேண்ட்டு? அது என்ன போனோம் 2 வருஷம் ஆகி போச்சு. அது என்ன கரெக்ட் தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அது உழைக்கும்? இந்த டீசல் ட்ரை ஆகி இப்போ 4 கிலோமீட்டர் அங்கேருந்து வண்டியை தூக்கிட்டு வந்து எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஒரே பக்கம் 2 வாசல் வைக்குமா? மேலே ஒன்று கீழே. நல்லா ஞாபகம் இருக்குதுல்ல? இந்தானே வாப்பா. அவ்வளோதான். இப்போ வச்சு டைட் பண்ணு. எல்லாச்சும் பழைய இருக்கும் கடையில் எல்லாச்சும் கடைச்சின்னு எடுத்துவாங்க. சரி மீது என்னதுடா ஏதாச்சும் அவனுக்கு விளையாடு. என்னது அப்போ கேட்குறாங்க. கண்டிப்பாக வைக்குமா அந்த வாசல் கீழே போகுது. கண்டிப்பாக வைக்குமா மேலே ஒரு வாசல் கீழே ஒரு வாசல் மறந்துடாதீங்க. யார் வச்சாலும் சரி இது கழட்டும் போது டேங்க்குள்ளே கேனுக்குள்ளே போய் விழுந்துடும். தெரியாது. அதெல்லாம் சாப்பிட்டியா? லைட்டாக டீ போகும் பக்கம் இப்படி தள்ளி அந்த பக்கம் வண்டி பக்கம். அப்பயே சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்ட? போய் சொல்ற. என்ன சாப்பிட்ட? தொடச்சு விடு மாப்ள. சுத்தமாக தொடச்சு விடு. கேட்டுவால் தொட மாப்ள. அங்கே கடந்துட்டு போகுது. கேட்டுவால் தொடச்சாதான் திரும்பியும் சொட்டு போடுதா, நம்பர் தட்டுதா, எனி கம்ப்ளைண்ட், எனி ரியாக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். தூக்கி ஊற்று.
புது வண்டியில் எடுத்த 2 வருஷத்தில் இப்படி வந்து அடைச்சிதுன்னா இது தெரியாத நிறையா மாப்பிள்ள இது தெரியாத எத்தனையோ பேர் தெரியுமா? ஏதோ வண்டியில் கம்ப்ளைண்ட்டு, பம்புனாச்சியில் கம்ப்ளைண்ட்டு, கொண்டு போய் பட்டறையில் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இப்போ நீ டீசல் இறக்கவும் டீசல் அடப்புன்ட்ட ஒருத்தர் என்ன தெரியுமா? ஏதோ பம்புனாச்சில் இல்லாமல் வேலை வச்சிருச்சாட்டுக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இல்லை நான் வந்து இறங்கி போனேன், பம்ப் பண்ணேன், 1க்கு 3 டைம் பண்ணேன், பம்பு லோடே ஆகல. சரி யோசித்தேன், இது என்ன கம்ப்ளைண்ட் எனக்கும் தெரியலையே. யோசித்தேன், டீசலும் இருக்குது வண்டியில், அடைப்பாக தான் இருக்குமோன்னு யோசித்தேன். நீங்களும் அடைச்சிட்டு தான் சொன்னீங்க. சரின்னு கம்ப்ளைண்ட்டேன். ஏன்னா இதை ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த டீப்பு வெளியே பார்த்தோம்னு வச்சிங்க, இந்த டீப்பு வந்து டீசல் நம்பியே இருக்கும். இதில் வந்து ஓடும், இந்த வாய்க்கால தண்ணி ஓடுற மாதிரி ஓடுது. அப்படின்றப்ப சரி அடைச்சி தான் டீசல் போகுது. சரி, இந்த இடத்துல அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. இப்போ எல்லா வண்டியிலும் இந்த இடத்துல வெள்ளை பெயிண்டே போகாது, இப்படி கிரே கலரில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அடப்பு தான், யாருன்னா சொல்கிறது? அது ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது. பழைய வண்டியாக இருந்தால் சரி, ஏதோ இன்ஜின் வேலை. அவ்வளோ சடியர்னு பம்புனாச்சல்லாம் எந்த வண்டியும் வேலை வைக்காது. அது தெரியாத நிறையா பேர் என்னன்றாங்க, பம்புனாச்சல் பிரித்து வேலை செய்யணும், பம்புனாச்சல் பிரித்து வேலை செய்யணும், அப்போ தான் வண்டி கரெக்டாக போய். ஆனால் இது மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். அவ்வளோ உயரத்தில் போனாயை வச்சு எப்படி தூக்கி ஊற்றுவேன்? மட்டும் பாருங்க. சரிப்பா, இரு மாப்பு. கேனை படுக்கு போடு மாப்பு. அதனால் ஒரு வண்டி அடப்புனா என்ன அடிப்பாதத்தில் கிடக்கு சவுண்டு பார்த்தீங்களா? சுத்தமாக பிடிச்சிப்பிட்டீங்கன்னா அப்புறம் என்னடா பண்ணுமா? இப்போ வருஷம் ஒரு ஐட்டம் நானே வந்து க்ளீன் பண்ணுவேன் ப்ரோ. வருஷம் ஒரு ஐட்டம் நானே பண்ணுறது இல்லைனா பார்த்துக்காங்க. ஆமாம், இந்த டைமில் சொன்ன மாதிரி வேலை அதிகம். இல்லைனா வருஷம் ஒரு ஐட்டம் எல்லா வண்டியும் கழட்டி செக் பண்ணி விட்ருவேன். ஒன்று போனால் கூட கொடுங்க. இந்த பேலர் ஆட்டுறதுனால நேரமே கிடைக்கல. இப்போ பாருங்க, இது சத்தமுத்தில் இப்போ இதை வந்து பம்ப் பண்ணோம்னா ஈஸியாக பம்ப் ஆகும், ஒரு செகண்டில் பம்ப் ஆகும். இது ஊத்தமில்லம்மா, ஊட்டமெல்லாம் கொடுத்து ஏட்ரோல் திறந்துருங்கம்மா. ஏட்ரோல் திறந்துட்டுனாடி அப்பா சும்மா புத்தா தண்ணியில் அடிச்சு மேலே தண்ணி வந்துச்சு. லிட்டர்லேயே 10 டீசல் மாப்பு லோட் பண்ணு. மாட்டில் லிஃப்ட் பண்ணுற கணக்கே தண்ணி. இப்படி தான் நானும் குழியாக நிறுத்திச்சு. சரி குழியாக தான் டீசல் ஆளுன்னு அப்படி தடத்துக்கு எடுத்து வந்து பம்பான்னா ஆகவே யாரும் பிடிச்சான்னு தெரியலையே. ஓப்பன் பண்ணிட்டுங்கண்ணா. 10 11 ஸ்பேனர் 12 13 12 எடுத்துட்டோம் இருக்குதா? அதெல்லாம் காயாவும் மாப்பு. உக்காலி அறிவு குஞ்சிட்டா. போதும். ஒரு மரம் மட்டும் யார் வெளியே வந்துருச்சே. டைட் பண்ணாத, இந்த யாரோட கூடாது. தண்ணி இல்லை சாமி, அது டீசல் தண்ணி வருது. பிடிங்க மறந்து போச்சா? ஒரு லிமிட் தான், கட்டாயி துளைஞ்சிடும். கேஸ்டிங் பாடி சலார்னு விட்டு போயிடும். இப்போ லோட் ஆகுதா? அது லோட் ஆகிட்டு இது மாதிரி டேங்கலையில் காத வச்சா கருப்பு சவுண்ட் ரிட்டன் டீசல் தான் ஊற்றும் டேங்கில். இப்போ லோட் ஆகுதா? ஏன்டா அவனை டீசல் ஸ்மெல் நல்லா இருக்கலாம். கை காட்டு ஒரு நிமிஷம் காட்டு. அவங்க கம்முன்றா போச்சாமே தானே நல்லா இருக்குல்ல அவங்க பத்தியில. டீசல் டீசல் புல்லட்ல ஒரு வாசம் வரும். புல்லட்டு புகையில செம்மையா இருக்கும் வாசம். எதோ கண்டுபிடிக்கிறான்டா அவன். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இது பேர் போதும். அவ்வளோதான், லாக் பண்ணு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருமா. இப்போ வண்டியோட ரியாக்ஷன் பார்ப்போம். நம்ம தப்பன்னு ஓடிச்சே, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
பசக்க புஸ்கு சரி போட. ஓகேன்பா, கேஸில் அடப்புனா இப்படி தான் ஒரு காமன் நேரத்து வேலை. கழட்டின மாதிரியே போட்டால் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டால் வேலை முடிஞ்சுது. அப்போ என்ன ரேடியோட்டர் இருந்தாலும் சோகாயிக்குது. ரேடியோ தான் நைட்டு க்ளீன் பண்ணுறது, நல்லா விடாதீங்க. ஓகேன்பா, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக் கேர், மிஸ் யூ ஆல். மாப்பிள, பாய்.